மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஒரு வழியா விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காருங்க. வீட்டை விட்டு வெளியில நேரா போயிட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. டிஜிபி ஆபீஸ்ல போய் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. எதுக்காக புகார் மனு கொடுத்தாரு, ஏன் வீட்டை விட்டு வெளியில வந்தார், இதுதான் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம். இதுவரை எதற்குமே காவல்துறை அலுவலகத்துக்கு தலையிட்டு அவர் போனதே கிடையாது. முதல் முறையாக அவர் போய் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. விஜயே நேரில் போய் புகார் மனு கொடுத்தாருன்னு இன்னைக்கு பூரா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்படுகிற அந்த தற்கொலை கூட்டம் அப்படியே பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பல இடங்கள்ல அப்படியே கொந்தளிக்கிறாங்க இந்த தாவேக்கா தற்கொலை கும்பல். அது குறிப்பாக இந்த பெண் ரசிகைகள்னு சொல்லப்படுகிற இந்த கேடுகட்ட அறிவுகட்ட முண்டங்க கொந்தளிக்குது. எதுக்குடா கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல ஒரு கருத்து பேசினார். என்ன பேசினார்னா, பல விஷயங்கள் சொல்லும் போது விஜய் மாதிரி ஒரு நபர் அரசியலுக்குள்ள வராம இருந்திருந்தா ஏராளமான தற்குறிகளை நம்ம அடையாளம் கண்டிருக்கவே முடியாது. மிக மோசமான தற்குறிகள் கூட்டம் இப்போ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் அண்ணனா இருப்பேன், நான் தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், ஏன் தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்லக்கூடிய கேவலமான கேடுகட்ட பிறவைகளை எல்லாம் அடையாளம் காட்டுறது நம்ம விஜய் தான். அது மாதிரி என் புருஷனை கூட எனக்கு பிடிக்காதுங்க, ஆனா விஜய் அண்ணாவை பிடிக்கும், ஹஹஹஹன்னு சிரிக்கிற கேடுகட்ட பிறவைகளை எல்லாம் அடையாளம் காட்டியது யாருன்னா நம்ம விஜய் தான். அதுக்காக விஜய் நம்ம பாராட்டலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விபச்சார கூட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசினார். இந்த வார்த்தை ஏதோ அவர் பெண்களையே கொச்சப்படுத்தி பயங்கரமா பேசிட்ட மாதிரியும், உடனே பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும், இந்த தற்குறி தண்டம், இந்த முண்டம் இருக்குல்ல, விஜய் முண்டம் தண்டம், இது போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது. ஏன்னா இப்ப தாவேக்கால இருக்கிற பெண்களை எல்லாம் பொன்ராஜ் கேவலமா பேசிட்டாராம். அதனால உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்டா மரம் மண்டைகளா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் கூட வேணாம், ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு 27 வருஷம் கூட இருந்து குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பெற்ற சகோதரி சங்கீதா குறித்து இந்த மானங்கட்ட தற்கூரி கும்பல் அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்கன்ற தகவல் வெளியில வந்த உடனே என்னென்ன வார்த்தையில பேசுனீங்க. இத்தனைக்கும் விஜயினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மனைவி இன்னைக்கு வரைக்கும் அவங்க குறித்து எவ்வளவு கேவலமான வார்த்தை, அவங்களை என்னென்ன ஆபாச வார்த்தைகள் அர்ச்சனை பண்ணானுங்க, எல்லாம் தாவேக்க தவிட்டு கும்பல் தான், இந்த தற்குறி கும்பல், இந்த முண்டங்க தான். இவனுங்க இன்னைக்கு அப்படியே பயங்கரமா பொங்குறானுங்க. இந்த மானங்கட்ட முண்டமும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டுக்கு போகுது. அறிவு இருக்குதா ஏதாவது? பொண்டாட்டிய பேசுறானே ஒருத்தன், உங்க கூட வாழற வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, உனக்கு எதிராக நீ பண்ண அயோக்கியத்தனம், பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண விஷயம், நீ பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்தி பின்னாடி சுத்துனதை கண்டிச்சா அது தப்புன்னு சொன்னா அதை கண்டிக்க துப்பில்லாத இந்த தண்டம், விஜய் தண்டம், தான் பொண்டாட்டி இப்படி டைவர்ஸ் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கு, தவிட்டு கூட்டம் ஒன்று இருக்கு, இந்த தற்குறி முண்டங்க, இதுங்களை வச்சுக்கிட்டு பேசின பேச்சும், இணையத்துல போடப்பட்ட கமெண்ட்டுகளும், அவங்கள ஆபாசமா சித்தரிச்ச விஷயங்களும் அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேசும்போது இந்த தற்குறி தண்டம் என்ன பண்ணுச்சு? பொண்டாட்டி தானே, 27 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க தானே, உன்னை நம்பி இலங்கை பெண்ணாக இருந்து உன்னை நம்பி காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி 27 வருஷம் கூட குடும்பம் நடத்தி அவங்கள ஒரு செகண்ட்ல அவ்வளவு ஆபாச அர்ச்சனை பண்ண இந்த தாவேக்கா தற்குறி கும்பல் மீது அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸ் தளத்துல ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு எடுத்து பாருங்க, இந்த தண்டம், தற்குறி தண்டம் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைய முழுக்க இந்த பரதேசி பன்னாட போட்டோ வச்சிருக்கிற அத்தனை ஐடிகள்ல இருந்தும் வருகிற கமெண்ட், அவனை திட்டா போதுங்க, ஆபாசமா அப்படியே அள்ளி விடுவானுங்க வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் நல்லா படிக்கவே முடியாது. அவ்வளவு தரங்கட்ட வார்த்தைங்க, அவ்வளவு கேவலமான வார்த்தைங்க, அவ்வளவு மோசமான வார்த்தைங்க. இது எல்லாம் சொன்னாலும் ஒரே ஒருத்தன், நீ நல்லவன் தானே, தூய சக்தி தானே, நீ அப்படித்தானே உன்னை சொல்லிக்கிற, ஒரு வார்த்தை உன்னுடைய ரசிக குஞ்சுமணிகளை திருத்தணும்னு உனக்கு தோணுச்சா? அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு உனக்கு? அடுத்தவங்களை ஆபாசமா பேசுறாங்களே, இன்னைக்கு இணையம் முழுக்க இருக்குங்க, இணையம் முழுக்க இருக்கு. நீ என்னுடைய யூடியூப் சேனல்ல, நான் பல யூடியூப் சேனல்ல பேசுறேன், அங்கெல்லாம் போய் கமெண்ட்ல பாருங்க,
டீசெண்டா பேசுகிறவர்கள் மத்தியில சில இந்த மாதிரி இந்த தவிட்டு தற்குறி கும்பல் வரும், இந்த மங்குனி கும்பல் வந்தா ஆபாச அர்ச்சனை பண்ணும். இவன் எல்லாம் நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருக்கானான்னு சந்தேகம் தான் நமக்கு. நீ புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப இந்த மாதிரி நபர்களை ஊக்குவிக்கிறது யாருன்னா இந்த முண்டம் தான், இந்த விஜய் முண்டம் தண்டம் தான். இவனுக்கு இப்ப எங்க இந்த பொத்துன்னு வந்துச்சுன்னு தெரியல. டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுக்குற லட்சணத்துக்கு பொண்டாட்டிய ஒருத்தன் அசிங்கமான வார்த்தையில சொல்றான், தப்பான வார்த்தையில பேசுறான். அது தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல கூட உனக்கு துப்பு இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மட்டும் இல்லாங்க, யாருக்கிட்ட தாங்க இந்த 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 தற்கொலை கும்பல் எந்த பஞ்சாயத்து வைக்காம இருந்திருக்கு? ரஜினிகாந்தை கேவலம் பேசியிருக்கானுங்க. ஒண்ணு வேணாம், சிவகார்த்திகனுடைய குழந்தை, சிவகார்த்திகனுக்கும் உனக்கும் 1000 பஞ்சாயத்து இருக்கும். ஒரே நேரத்துல உன் படம் வருது, ஒரு படம் வருதுன்னா சினிமாங்க இது. யார் படம் நல்லா இருந்தா அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்க போறாங்க, கொண்டாட போறாங்க. சிவகார்த்திகன் தொழில் ரீதியா உனக்கு பிரச்சனை இருக்குன்னா தொழில் ரீதியா நீ பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு சிவகார்த்திகன் குழந்தை, பொம்பளை குழந்தைய எவ்வளவு ஆபாசமா சித்தரிச்சு பதிவுகள் போட்டாங்க. எப்படி மறக்க முடியும் அதெல்லாம்? அன்னைக்கு என்னைக்காவது பொங்குடியா நீ? அன்னைக்கு பொங்குடியா? உன் ரசிகன் தானே, உன் ரசிக குஞ்சுமணிகள் தானே. பைத்தியக்கார அசிங்கமா வருது நமக்கு. இந்த ஜென்மங்க தானே அந்த வேலையெல்லாம் பார்த்துச்சு. அந்த பொம்பளை குழந்தை அது என்ன பண்ணுச்சு? குடும்பத்தை இழுத்து வச்சு பேசுறது, குடும்ப உறுப்பினர்களை, பெண்களையும் அவருடைய மனைவிமார்களையும் கணவர்களையும் கேவலப்படுத்தி பேசுறது, ஆபாச அர்ச்சனை. தனுஷ உரண்டை இழுத்திருக்கான், அந்த குடும்பத்தை இழுத்திருக்கான். ரஜினிகாந்த் இழுத்திருக்கான், ரஜினிகாந்த் குடும்பத்தை இழுத்திருக்கான். கமலஹாசனை பேசியிருக்கான், சூர்யா குடும்பத்தை பேசியிருக்கான் கேவலமா. யாரை இவன் பேசலன்றீங்க? இந்த கும்பல், இந்த அதாவது விஜய் போட்டோ போட்டுக்கிட்டு விஜய் மயக்கத்துல இருக்கிற தரிகட்ட கூட்டம் ஆபாச அர்ச்சனை பண்றதுக்கே பிறந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் வராத பொங்காத பொங்கல் இப்ப மட்டும் திடீர்னு பொங்கிருச்சு. அப்ப பொன்ராஜ் பேசினதுல என்னடா தப்பு இருக்கு? அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? அவரு வந்து யாரையும் குறிப்பிட்டு இந்த பெண் அல்லது இந்த பெண், இந்த பெண்மணி அப்படி நீங்க எடுத்து பாருங்கடா. இணையத்தை போய் எடுத்து ஒருத்தி சொல்றா ஒரு பொண்ணு, அப்புறம் நான் தப்புன்னு மன்னிப்பு கேட்டா. அந்த பொண்ணு 10ஆவதுல நல்ல மார்க் எடுத்திருக்கு. அந்த பன்னாட பரதேசி நாய் சொல்லுது இந்த மாதிரி வந்து அவன் குப்பை பொறுக்கிறவங்களாம் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், காசு இல்லாதவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், எங்க அண்ணன் பணம் இருக்கு, யார் வேணா வச்சுக்கலாம், எத்தனை வேணா வச்சுக்கலாம், என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஐயோ நான் தப்பா பேசிட்டேன்னு அப்புறம் மன்னிப்பு கேட்குது. இன்னொரு பன்னாட பரதேசி சொல்லுது என் புருஷனை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும். இதை விட இன்னொரு கொடூரம், எஸ்ஏசிக்கிட்டே ஒரு போய் பொண்ணு சொன்னிச்சான், நான் விஜயை லவ் பண்றேன், ரொம்ப வருஷமா லவ் பண்றேன், இது விஜய் அண்ணாவோட அப்பாவுக்கு தெரியும், நான் அவரை லவ் பண்றேன். ஒரு பன்னாட, அவன் புருஷன்லாம் இந்நேரம் செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும். ஏன்டி புருஷன் என்னைய கல்யாணம் பண்ணிட்டு விஜய் லவ் பண்ற போடி அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுருக்கணும். இதையெல்லாம் செய்யாம இந்த பன்னாடைக்கு பேசுறத கை தட்டுறான் பாருங்க, ரசிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஆபத்தானவன். அந்த வேலையை தான் இவ்வளவு நாளா இவனுக்கு செஞ்சிருந்தானுங்க. ஆதவ அர்ஜுனா பேசாத பேச்சாங்க, அது நல்ல ஜென்மமே இல்லை. ஏன்னா அவன் வலுச்சண்டையை இழுக்கிறான், அதாவது கலவரத்தை தூண்டி சண்டையை மூட்டி பிரச்சனையை உண்டாக்கி அதுல குளிர்காயிற வேலையை வந்து ஆதவ அர்ஜுனா ரொம்ப தெளிவா செய்யறான். ஒரு அமாவாசை 420 ஃப்ராடு பைய. அந்த நாய் வந்து போற எல்லா இடத்துலயும் சண்டை இழுக்குது. ரஜினிகாந்த் குறித்து பேசினிய, அதை பேசுற தகுதி உனக்கு இருக்காடான்னு கேட்டு அடி வாங்கி எல்லா இடங்களையும் கெட்ட பேர் வாங்கின பிறகு திடீர்னு சரண்டர் ஆனா. இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு சேனல் திருப்பி உரண்டை எடுத்து வச்சிருக்கான். அது சம்பந்தமா நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். நான் இப்ப பொன்ராஜ் பேசின பேச்சுல யாரையாவது தனிப்பட்ட விதத்துல இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லியிருந்தாதான் அது ஆபாசம், அது தவறு. நம்ம உண்மையிலேயே பெண்கள் குறித்து மரியாதையா தான் பேசுறோம். இப்போ திரிஷா, நடிகை திரிஷா, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நடிகை திரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து சொன்னார். நடிகை திரிஷா வீட்டை விட்டு விஜய் வெளியில வந்தாதான் உருப்படும்ன்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த உறவு வந்து நாம வந்து அம்பலத்துக்கு வரல, அறைக்குள்ளே இருந்திருக்கு, நமக்கு தெரியல. நாம என்ன பண்ணோம், தப்புங்க அப்படி சொல்லக்கூடாது, நயினார் நாகேந்திரன் பேசுற பேச்சு தப்பு, அப்படிலாம் அவசரப்பட்டு நீங்க பேசுற தப்பு, நீங்க ஒரு பெண் குறித்து அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி திரிஷாவுக்கு ஆதரவாகத்தான் நம்ம பேசணும். நயினார் நாகேந்திரன் கண்டிச்சோம். கண்டிச்சு 10 நாள் கூட ஆகலைங்க. இந்த பன்னாட 2 சேர்ந்து ஜோடி போட்டுன்னு போதுங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 ஜோடி போட்டு ஒரே ட்ரெஸ் போட்டுக்குன்னு ஒன்னா போய் ஸ்டேஜ் ஏறின உடனே நாங்கெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கிறோம், நயினார் சொன்னதுல தப்பு கிடையாது, நான் எப்பவுமே அவங்க வீட்டுல தான் இருக்கிறேன், நயினார் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லாமல் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு இன்னைக்கு ஊரே காரி துப்புது. இவரு தான் பெண்களை குறித்து அப்படியே பெண்களை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவன் அப்படியே நேர வானத்திலிருந்து குச்சிட்டாரு. அப்படியே
காரி துப்புற மாதிரி பெண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப இந்த தாவேக்கால இருக்கிற பெண்கள் உண்மையிலேயே அந்த குடும்பத்தார் வெட்கப்படணும், கேவலப்படணும், அசிங்கப்படணும். உங்க குடும்பத்துல உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெண் தாவேக்கால இருக்கான்னு சொன்னா அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. அசிங்கம், ஆபாசம். ஏன்னா இது எல்லாமே தண்டங்க. அறிவு கட்ட முண்டம், மண்டையில ஒரு மசாலாவும் கிடையாது. இவங்க பேசுற அத்தனை பேச்சுக்களும் ஆபாச பேச்சு. ஆனா இவன் இப்ப திடீர்னு பெண்களுக்காக பொங்குறான். ஏன்னா நீங்க பேசாத பேச்சாடா, ஆபாச அர்ச்சனை பண்ணிருக்கீங்களே, யாரையாவது விட்டு வச்சிருக்கீங்களா? குழந்தைய கூட நீங்க கேவலப்படுத்திருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் குழந்தைய பேசுற பேச்சை இன்று வரை நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. ஒண்ணும் இல்லைங்க, என்னங்க வாய்க்க தகராறு? ஒரே நேரத்துல பராசக்தி படமும் இந்த பன்னாடையோட படமும் வர்றதா இருந்துச்சு. ஜனநாயகம் வரல கடைசி வரைக்கும். எப்படி நீ வரலாம்? துப்பாக்கி உன் கையில கொடுத்தாரு, உன்னை நம்பினாரு, ஒருத்தன் பேசுறான் துரோகம் செய்து விட்டார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பேசிட்டு அந்த குழந்தைய நாங்க மார்பிங் பண்ணி போடுவோம், ஆபாசமா நாங்க சித்தரிப்போம்னு ஒருத்த நாய்ங்க தான் இந்த நாய்ங்க தாவேக்கா தற்குறி கும்பல். அப்பெல்லாம் உன் பொங்கல் ஏடாப்பா, அப்பெல்லாம் பொங்கல் வரல, புளியோதரை வரல, உங்களுக்கு ஒண்ணுமே வரல. இப்ப மட்டும் பொங்கி நேரம் கமிஷன் ஆபீஸ் போறாராம் விஜய். எவங்க கொடுக்குறான் அந்த ஐடியாலாம்? அவனுக்கு அடிப்படையில் அறிவு வேணாமாங்க? இந்த மாதிரியான ஒரு புகார் கொடுத்தா அது ஒன்றும் பெருசா எடுபடாது. எங்கேயா தனிப்பட்ட தாக்குதல்ன்றது வேற. ஒரு யூடியூப்ல பேசுறவன் மேல நீ போய் புகாரை கொடுத்து அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அந்த யூடியூபர் தொடர்ச்சியாக வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருக்கணும், அல்லது சாதி குறித்து அவதூறாக பேசியிருக்கணும், தனிப்பட்ட தாக்குதல் பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க விஜய் குறித்து நாம் நிறைய பேசுறோம், ஆனால் எங்கேயும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசும்போது கவனமா பேசுறோம். ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. இவன் ஆபத்தானவன்னு காமிக்கிறோம் நம்ம. இவன் தப்பானவன், வீட்டை விட்டு வெளியில வந்தா பல பேர் செத்து போறாங்கிறது உண்மை. அதனால இவன் வெளியில வந்தாலே பல மரணங்கள் நிச்சயம். இவன் வந்திருக்கிறான், அதுவும் இவனுக்கு ஒரு சனிக்கிழமை 7:30 வேற ஒண்ணு இருக்கு, அது ஒரு ராசி. இவன் எங்கெல்லாம் போறானோ அப்பெல்லாம் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒருத்தரையாவது போட்டு தள்ளுறான், அதிகபட்சமா 41 பேரை போட்டிருக்கான். அப்ப அத்தனைக்கும் காரணம் விஜய் என்கிற கேடுகட்ட பிறவிதான். இதுல எங்கேயுமே அவன் செய்யாத எதையும் நம்ம சொல்லவே இல்லை. இவன் தாமதமாக போனான் கரூர்ல, இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமா போய் அத்தனை பேரை காலி பண்ணான். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு சிபிஐ வழக்காக நிக்குது. என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு காப்பு உறுதி, அதுல மாற்றமே கிடையாது. சோ இப்பெல்லாம் வராத கோபம், இப்பெல்லாம் வராத ஒரு வேகம் திடீர்னு பொன்ராஜ் சொன்னதுல வந்துருச்சு. இப்ப நான் சொல்றேன், பொன்ராஜ் சொன்னதுல தப்பே கிடையாது. பொன்ராஜ் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். தாவேக்கால இருக்கிற பெண்கள், இப்படி பேசுகிற பெண்கள், குறிப்பாக எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும், அத்தனை வீடியோ நம்ம எடுத்து உள்ள போட முடியும். அவ்வளவு ஆபாச அர்ச்சனை செய்கிற அந்த பெண்கள், அந்த குடும்பத்தார் எப்படி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள்ன்றத கேள்வி. நீங்க நான் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி சொல்றதுதான், பல வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிறோம். இப்ப திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன். கள்ள உறவை நார்மலைஸ் பண்றாங்க. கள்ளத்தனமா பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் வேற ஒரு தொடர்புல இருக்கிறத நார்மலைஸ் பண்ணி, நார்மல் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் இதான் நடக்குதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு திரிறானா அவனை எப்படி ஏத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி. இது வரைக்கும் பதில் எந்த தாவேக்கா தற்குறியும் சொல்லல. நான் திருப்பி கேட்கிறேன், தாவேக்கால இருக்கிற பெண்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவங்க புருஷன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கானா அவனை சேர்ப்பீங்களா, செருப்பால் அடிப்பீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பொன்ராஜ் சொன்னது சரியா தப்பான்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி திருமணத்துக்கு காத்திருக்கிற தாவேக்கால இருக்கிற பெண்கள், இளம் பெண்களா இருக்கிற எல்லாரும், உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க. கல்யாணம் ஆன பிறகு உங்க புருஷன் உங்களோடய இருந்துகிட்டு வேறொரு தொடர்புலையும் இருக்கிறான்னு வச்சுங்க, இல்ல உங்களை கவனிக்கவே இல்லை, வேறொரு தொடர்புல சுத்தினுங்கிறான்னா அவனை ஆரத்தி எடுத்து கொண்டாடுவீங்களா? எங்க அண்ணனே, விஜய் அண்ணனே, விஜய் மாமாவே, அவன் மாமா தான் போல இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் உன் மாமனா தான் இருக்கான், அண்ணனா இருக்கிறான், தம்பியா இருக்கிறான், மாமனா இருக்கான். எப்படிங்க ஒரே ஆள் எல்லாமா இருக்க முடியும்? எப்படி முடியும்? எனக்கு புரியல. எனக்கு இதை விட கொடூரம், அப்படி உங்களுடைய கணவர் உங்களுக்கு தெரியாமலோ அல்லது நான் விஜய் ரசிகன், விஜய் மாதிரி தான் நானும் இருப்பேன் அப்படின்னு வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கான்னா அவனை செருப்பால் அடிப்பீங்களா, சேர்த்துப்பீங்களா? உங்களுடைய மகளுடைய கணவர், தாய்மார்கள் சில பேர் இருக்கிறீங்க, அந்த தாய்மார்கள் ஐயோ விஜய் அப்படியே பாவம் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல, உங்கள் மகளுடைய கணவர் உங்க மகளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட சுத்தினுக்கிறான்னா அந்த மாப்பிள்ளைய செருப்பால் அடிப்பீங்களா, சேர்த்துப்பீங்களா? நான் அதாவது விஜய் கட்சியில இருக்கிற
பெண்கள் அனைவருக்கும் கேட்கிற ஒரே கேள்வி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி புருஷனா இருக்கும்போது உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல தொடர்பு இருந்தான்னா, இதப்ப இவன் இருக்கா பாருங்க விஜய் என்ற மானங்கட்ட கேடுகட்ட பிறவி, கல்யாணம் ஆகி 2 புள்ளைய பெற்ற பிறகு சங்கீதா விட்டுட்டு திரிஷா பின்னாடி நடிகை பின்னாடி சுத்தி திரிகிறான்னு ஊரே காரி துப்பிட்டு இருக்கும்போது, நான் திரிஷாவோட தான் நான் இருக்கிறேன்னு அடையாளப்படுத்துற மாதிரி சோடி போட்டு ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரே மேடைக்கு வரான்னா, இத்தனைக்கும் மனைவி புகார் அளிச்சுட்டாங்க, டைவர்ஸ் போயிட்டாங்க, ஒரு நடிகைன்னு குறிப்பிட்டுட்டாங்க. அவங்க சும்மா 19 வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லல, ஒரு நடிகை தேவைப்பட்டாலும் அந்த நடிகை பேரை சொல்லுவேன்னு அவங்க எப்ப சொன்ன பிறகு, அந்த நடிகை நீ என்ன பேர் சொல்றது, நானே அந்த நடிகை காமிக்கிறேன்னு சோடி போட்டு ஒரே ஒரு பழைய வண்டியில வந்து இறங்குனியே, அப்ப நீ பண்ண மாதிரியே உன் ஆளுங்கள்லாம் பண்ண எல்லாத்துக்கும் நார்மலைஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கிறியே, இது கேவலமா தெரியலையா, இது அசிங்கமா தெரியலையா, இது ஆபாசமா தெரியலையா, இதுதான் வந்து தமிழ் கல்ச்சரை நீ வந்து ஊக்குவிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு நீ வந்து நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு லட்சணமானு கேட்டா இது ஆபாசமா? உன்னை இப்படி திட்டுனா ஆபாசமா? கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிறது வந்து சரின்னு சொல்றது வந்து அதுதான் நார்மலைஸ் பண்ணி உன் தற்கொலை கும்பலுக்கு சொல்லி கொடுக்குறியா? அப்ப இந்த கேடுகட்ட பிறவியை திட்டாம என்ன பண்ண முடியும்? இதை நார்மலைஸ் பண்ணுகிற பெண்களைத்தான் அவர் அப்படி சொல்றார். அதாவது பெண்களை சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க, விபச்சார கூட்டம்னு சொன்னாரு. அப்படி என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நீங்க உங்க பாணியில ஒண்ணு யோசிக்கிறீங்க, பெண்களை எல்லாம் ஆபாசமா பேசிட்டாரு, பெண்களை ஆபாசமா பொன்ராஜ் பேசிட்டாரு, அதனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க வந்து ஒரு புகாருக்கு போறீங்க. ஆனா ஒட்டுமொத்தமா உங்களுடைய மனசு முழுக்க கேவலமான சிந்தனை மட்டும்தான் இருக்கு. விஜய் என்கிற ஒரு மனுஷன் மட்டும் தான் உங்க முன்னாடி தெரியலாம். விஜயனுடைய ரசிகரா இருக்கிற ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் உங்க மூஞ்சிக்கு முன்னாடி உங்க மைண்டு ஃபுல்லா விஜய்னு ஒரு பிறவி மட்டும்தான் உங்க மண்டையில ஒட்டி இருக்கு. வேற எதுவும் உங்க மண்டைக்கு இல்லை. அப்பனை பிடிக்கல, ஆத்தாளை பிடிக்கல, யாரையும் பிடிக்கல, எதுவுமே தெரியல. இந்த ஒரு பையன் ஊந்து செத்தான் பாருங்க, இப்ப விரட்டிட்டு போய் விக்னேஷ்னு ஒரு பையன் ட்வின்ஸ், அந்த அப்பா கண்ணீர் விட்டு பால் வியாபாரம் பண்றது, அது கண்ணீர் விட்டு கதறினார்ல, என் பிள்ளைய நான் எப்படியாவது காப்பாத்துறேங்க, எதையாவது சொத்தை வித்தாத அவனை காப்பாத்துறேங்க. அவருடைய அந்த வேதனையான குரல் உடஞ்சி போச்சு. 18 நாள் ஆஸ்பத்திரியில கிடந்தான், செத்து போயிட்டான். இந்த பன்னாட பரதேசி இன்னைக்கு போறானே பெண்களுக்கு அப்படியே ஆதரவா பேசுற மாதிரி சீனை போட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு போலீஸ் டிஜிபி ஆஃபீஸ் போய் புகார் கொடுக்க போறானே, அந்த குழந்தை விக்னேஷ் செத்து போனதுக்கு ஒரு அறிக்கை விட்டானா, ஒரு இரங்கல் தெரிவிச்சானா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது இது வரைக்கும் 54 பேர் செத்து போயிருக்காங்க. அவனை பார்க்க வந்து, அவனை வேடிக்கை பார்க்க வந்து, அவன் பின்னாடி ஓடி வந்து, இன்னும் பல பேர் காயப்பட்டு இன்னும் வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க. சேலமா போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு மண்டலம் உடஞ்சி போச்சு, 20 பைக்கு ஒன்னோட ஒன்று மோதிக்கிச்சு. ஆனாலும் இந்த தற்கொலை கும்பல் திருந்துறதாவே இல்லை. இவன் வீட்டை விட்டு வெளியில வான்னு நம்ம சொல்லி பார்த்து இனிமே வீட்டை விட்டு வெளியில வராதப்பான்னு சொல்றான். இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸ் வந்தான், ஏதோ இப்ப திருப்பி ஏதோ பிரச்சாரத்தை கிளம்ப போறேன்னு ஒரு பிரச்சார பயணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது. ஆனா நீ உன்னுடைய கட்சிக்காரன், உன் ரசிக குஞ்சுமணி மற்றவர்கள் குறித்து, மற்ற பெண்கள் குறித்து, மற்ற குடும்ப மனைவிகள் குறித்து, மற்ற குடும்பத்தாருடைய பெண் உறுப்பினர்கள் குறித்து, பெண்கள் குறித்து ஆபாச அர்ச்சனை பண்ணும் போதெல்லாம் உனக்கு பொங்கல் வரவே இல்லை. இப்ப திடீர்னு பொங்கல் வருதுன்னா இதுக்கு பின்னாடி நீ ஆதாயம் அடையத்துக்கு ட்ரை பண்ற. இது ஒன்ன வச்சுன்னு குளிர் காயத்துக்கு சில கும்பல் ட்ரை பண்ணுது. அதுல இந்த கேடுகட்ட பிறவி இந்த அமாவாசை 420 மிக முக்கிய பங்கு வகிக்கிறான். அவன் தான் இதை ஐடியா பண்ணியிருப்பான். நீ போய் டிஜிபியில கொடுத்தீங்கன்னா உடனே நம்ம அதை வச்சுன்னு எல்லா பக்கமும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இவனுக்கு வேற எதுவும் கிடைக்கலங்க, இவனுக்கு யார் மீதும் எதுவும் கிடைக்கல. நீங்க பாருங்க, போற இடத்துலலாம் சண்டைக்கு கூப்பிடுற மாதிரியே இந்த அமாவாசை பேசுவான், இல்லாத ஒண்ணு இட்டு கட்டி பேசுவான். அவன் சொல்றான், இப்ப அவனுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள புத்திக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. இப்ப இவர் போயிருக்கிறாரு, போனதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை கூட ஸ்டண்ட் பண்றதுக்கு தான் போயிருக்கான். உண்மையிலே நல்லவனா தான்னா தன்னுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு ட்ரை பண்ணுவான். ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கானா இன்னைக்கு வரைக்கும்? இந்த கேடுகட்ட பிறவி அவன் பையன் வாயை திறந்து எங்க அப்பா லட்சணம் இதுதானே பேசுறான்னா காரி துப்பிடுவாங்க. அந்த மனைவி அவங்க ஏதாவது வாயை திறந்து இவனுடைய அட்ராசிட்டியை வெளியே சொன்னாங்கன்னா முதலுக்கே மோசம் இருக்கு. இன்னும் டைம் இருக்குல்ல, நீங்க இன்னும் பல விஷயங்கள் அவனை பத்தி வெளியில வரும். விஜய் என்கிற கேடுகட்ட பிறவியே எல்லா இடங்களிலும் எங்க போனாலும் போற எல்லா இடங்களிலும் பிரச்சனையோட தான் அவர் நடமாடுகிறார். பிரச்சனைக்காக மனிதராக தான் இருக்காரு.
மனித பிறவியே இல்லை, ரொம்ப கேவலமான பிறவி. அதனால ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த புகார் கொடுக்க போனதுனால பெண்கள் மீது ரொம்ப அப்படியே அக்கறை உள்ள ஒரு விஜய்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது. இவன் நல்லவனே கிடையாது, ஆபத்தானவன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதனால பொன்ராஜ் பேசிய பேச்சுக்கு வந்து என்ன பெரிய தப்பா இருக்கு அப்படின்னா, இவர்கள் அதை திரித்து பெண்களுக்கு எதிராக அவர் பேசிட்ட மாதிரியும், அதுவும் குறிப்பாக தாவேக்கால இருக்கிற பெண்களுக்கு எதிராக பேசுற மாதிரியும் ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இந்த வந்து கான்ஸ்பிரசி தியரியை செட் பண்றதும் பொய் பரப்புறதும் தாவேக்காக்கு பழக்கமான ஒண்ணு. அதுல ஒரு வகை தான் இப்ப இந்த புகார், இந்த டிராமா, டான்ஸ் போடுறது எல்லாமே. அதனால இதுல எந்த விதத்திலும் விஜயை நம்பாதீர்கள். கேடுகட்ட பிறவி, எந்த ரூபத்துல வந்தாலும் அவன் வந்து தந்திரமா தான் உங்ககிட்ட வர்றதான். வேற எந்த விதத்திலும் அவனால் இந்த தமிழ் சமூகத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ பலன் கிடையாது. அவன் வந்து என்னன்னா இந்த பப்ளிசிட்டியை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்றான். ஒரு ஜெயலலிதா, ஒரு இடியமீன் இல்ல ஒரு ஹிட்லர் போதும், புரியுதுங்களா? இந்த மாதிரி கேடுகட்ட பிறவிக்கெல்லாம் எந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் போடுறான். பனையூரை விட்டு நவர மாட்டான், நீலாங்கரையை விட்டு நவர மாட்டான், பட்டினப்பாக்கத்தை விட்டு நவர மாட்டான். அவனை நீங்க பார்க்கணும்னா அங்கதான் போகணும். குறிப்பா நீங்க பெரம்பூர், எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் சொல்றேன், பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுவதற்காக தீர்மானித்து வந்தான்னா பெரம்பூருக்கெல்லாம் வரமாட்டான். நல்லா கேட்டுங்க. எந்த காலத்திலும் வந்து நீங்க பாக்கணும்னா பனையூருக்கோ இல்ல நீலாங்கரைக்கோ பட்டினப்பாக்கத்தை தான் போகணும். ஜாக்கிரதையா இருங்க. டெபாசிட் இல்லாத அளவுக்கு ஓட விரட்டினீங்கன்னா தான் இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு அரசியல் கத்துக்கிட்டு வருவானுங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, விஜயை வரவே கூடாதுன்னு சொல்ல, அரசியலுக்கு வர்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, அரசியல் கத்துக்கிட்டு வா, அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. நேரா வந்த உடனே பனையூர்ல வண்டி ஏறுவாரான், நீலாங்கரையில வண்டி ஏறுவாரான், நேரா செஞ்சாஜ் கோட்டைக்கு போவாரான், ரூமை திறப்பாரான், சிஎம் நாற்காலில் உட்காந்து போறான். கேட்டா உனக்கும் எனக்கும் தான் போட்டின்னு வரான். அசிங்கம் முடிச்சவன். கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக. நன்றி, வணக்கம்.